டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்ய மதுரை, வேலூர், அரிட்டாப்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள், விவசாயிகள் மற்றும் பலர் பேரணியாக சென்று போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் மீது தல்லாகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அனுமதியின்றி பேரணியாக சென்றதை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் மற்றும் வழக்கை சரியாக விசாரிக்காத மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜி ஆகியோரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். இந்த நிலையில் பாலியல் வழக்கில் கைதான அதிமுக வட்ட செயலாளர் சுதாகரை அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நீக்கம் செய்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கடந்த மாதம் பாராளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த மசோதா தொடர்பாக கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சக அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். அதிகாரிகள் கூட்டுக்குழு உறுப்பினர்களுக்கு மசோதாவில் முன்மொழியப்பட்டுள்ள விதிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி வரவிருக்கும் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுவோம் என்று அறிவித்தார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் டொனால்டு டிரம்பிடம் தோல்வியை தழுவினார். பலராலும் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கமலா ஹாரிஸ் தோல்வியை சந்தித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் குடியரசுக் கட்சியின் செனட்டர் டெஃப் பிஷரின் கணவர் கமலா ஹாரிஸுக்கு கைகுலுக்க மறுத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆபாச பட நடிகைக்கு முறைகேடாக பணம் அளித்த வழக்கில் தனக்கு தண்டனை அறிவிக்கப்படுவதை நிறுத்தி வைக்க கோரி டொனால்டு டிரம்ப் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. குற்ற வழக்கில் டிரம்புக்கான தண்டனை வருகிற வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட உள்ளது. இதை எதிர்த்து டிரம்ப் சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதை பரிசீலித்த நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதையடுத்து வழக்கில் டிரம்புக்கான தண்டனை அறிவிக்கப்படுவது உறுதியாகிவிட்டது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் மூத்த வீரர்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை. இதுகுறித்து முன்னணி வீரர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் விராட், ரோஹித் இருவருக்கும் இடைவெளி இருக்கும் எனில் அவர்கள் சிறிது காலம் உள்ளூர் கிரிக்கெட் விளையாடலாம் என்று நினைக்கிறேன் என்று ரவி சாஸ்திரி கூறினார்.